ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கேரட் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு பொரியல். அது மட்டும் இல்லாத சீக்கிரமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து அலசி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி முள்ளங்கியும் கேரட்டும் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க, அலசிட்டு. ரொம்பவே வந்து பொரியல் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து காய்கறியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ முள்ளங்கியும் கேரட்டையும் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் வேக வச்சேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து வேக வச்சிட்டேன். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து 2 முட்டையை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். முட்டை சேர்த்ததும் உடனே வந்து அதை கலரி விட்டுடணுங்க. இப்போது 2 முட்டையை நான் சேர்த்துட்டேன். இப்போ உடனே நான் வந்து 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அது வந்து முள்ளங்கியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் டேஸ்ட்டும் அப்போ தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்யூ.